Unit 6, exercise 6.1, question number 14. Find the points on the locus of points. இங்க வந்து equation of locus ன்னு கேட்கல. Find the points அப்படின்னு கேட்டிருக்காங்க. On the locus of points that are 3 units from x-axis and 5 units from the point 5, 1. அதாவது x-axisல இருந்து 3 units distance நம்ம எடுத்துக்கணும். அது இப்போ இந்த கிராஃபிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ x-axisல இருந்து நீங்கள் 3 யூனிட்ஸ் எடுத்தீங்கன்னா it may lie above the x-axis or below the x-axis. ஸோ x-axis மேலே இருந்து ஒரு 3 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். அண்ட் தென் அதே போல் x-axisல இருந்து அதுக்கு கீழே ஸோ இங்கே -3க்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த லைன் மேலே தான் ஏதோ ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு பாயிண்ட் லோக்கஸ், இங்கே ஒரு பாயிண்ட் அதுவும் லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இந்த லைன் மேலே எங்கே வேணால் பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். அது Q. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் Q. H, K நம்ம யூஸ்வலாக அஸ்யூம் பண்ணிக்குவோம். நம்ம எதுக்கு லோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அது H, Kன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். இங்கே Kவோடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ x-axis இருந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அதோடைய ஹைட் 3 இருக்கிறதுனால H, 3. அதே போல் இவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ஃப்ரம் x-axis அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, 3 யூனிட்ஸ் ஃப்ரம் x-axis. ஸோ x-axisக்கு மேலே அமைஞ்சிருக்கலாம் அல்லது x-axisக்கு கீழே பிலோவும் அமைஞ்சிருக்கலாம். இந்த லைன் மேலே ஏதாவது ஒரு லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். சே ஹியர் வி ஹாவ் R is a locus of a point. இதையும் நம்ம H, Kன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். H, K. Kங்கிற வேல்யூ நமக்கு நல்லா தெரியுது பாருங்க. பிகாஸ் x-axisல இருந்து இதோடைய ஹைட் 3. Since it lies in the fourth quadrant, இது -3. So we have to find the locus of Q and locus of R. இங்கே லோக்கஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. we have to find the points on the locus of points. Hோடைய வேல்யூ அப்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா our work will be over. ஓகே, and then point P உடைய கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க 5, 1. அதை பிளாட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டிஸ்டன்ஸ் வந்து 5 யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எங்கே வேணால் நீங்கள் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அதுலேருந்து மெஷர் பண்ணிங்கன்னா 5 யூனிட்ஸ் இருக்கணும். அதே போல் இந்த பாயிண்ட் Pயில் இருந்து இந்த லைன் மேலே ஏதாவது ஒரு பாயிண்ட் அதோடைய டிஸ்டன்ஸ் 5 யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதோடைய கோஆர்டினேட்ஸ் நம்ம ஆப்டைன் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஆப்டைன் பண்ண போகிறோம். ஓகே, now let's see the solution. Let Q, H, 3 be the locus of point which lies above the x-axis. Which lies above the x-axis. 3 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கேயே H, 3 அப்படின்னு எழுதிட்டோம். ஓகே, above the x-axis. அண்ட் இங்கே let P. ஸோ ஒரு கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க 5, 1. ஓகே, இங்கே QP உடைய டிஸ்டன்ஸ் அதுவும் 5 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். D is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Okay, so distance QP தான் நம்ம obtain பண்ணணும். 5, 1 இருக்கு, இன்னொன்று H, 3 இருக்கு. ஒன்று வந்து 5, 1. Okay, five, 1 and இன்னொன்று ஸோ Q வந்து H, 3. இது x1, y1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது x2, y2ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, distance between these two points is 5. So 5 is equal to root of x2 minus x1, அதாவது h minus 5 the whole square plus y2 minus y1 the whole square, 3 minus 1 the whole square. இப்போ ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ரூட் வேனிஷ் ஆகிடும். ஓகே, therefore squaring on both sides we have 25 which is equal to h minus 5 the whole square plus square root இங்கே ரிமூவ் ஆகிடும். 3 minus 1ங்கிறது 2, 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4. இது இன்னும் எப்படி எழுதலாம்னா h minus 5 the whole square which is equal to 25 minus 4. 4 இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. 25 minus 4 அப்படிங்கிறது 21. அதாவது h minus 5 which is equal to plus or minus root 21. Okay,
So h minus 5 is equal to plus or minus root 21. நம்ம h உடைய வேல்யூ தான் obtain பண்ணணும். Therefore h is equal to minus 5 ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ நமக்கு 5 அப்படிங்கிறது கிடைக்கும். 5 plus or minus root 21 which implies z. இப்போ locus of the point Q. Locus of the point Q. Already h, 3 அப்படிங்கிறத நம்ம assume பண்ணியிருந்தோம். hக்கு வேல்யூ obtain பண்ணிட்டோம். ஒன்று வந்து 5 plus root 21, 3 and இன்னொன்று 5 minus root 21, 3. Okay. So only one point, locus of the point, only one we have obtained. இன்னொன்று நம்ம obtain பண்ண வேண்டியது இருக்கு. So locus of the point R. இதே மாதிரி தான் நம்ம find out பண்ணணும். Let R of h, minus 3 be a locus of point, which lies below the x-axis, So below the x-axis மேல 3 units, x-axis கீழே 3 units எடுத்துக்கோங்க. அந்த லைன் மேலே எங்கே வேணால் இந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கும். h, minus 3. அகெயின் இங்கே pங்கிறது நம்ம 5, 3 அப்படிங்கிறத 5, 1 அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இதோடைய டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஓகே PR which is equal to அதுவும் 5 units தான். ஸோ அகெயின் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். D is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Okay. So h, k தான் locus of a point. Okay. So kங்கிற வேல்யூ minus 3. ஏன்னா x-axisல இருந்து 3 units நம்ம எடுக்கிறோம். அதனால 3 4th quadrantல இருக்கிறதுனால minus. So distance இது ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள distance 5 units which is root of x2 minus x1. அதாவது இப்போ பாருங்க இங்க இது x2 y2ன்னு assume பண்ணிக்கலாம். இது x1 y1 ன்னு assume பண்ணிக்கலாம். So x2 minus x1 அதாவது h minus 5 the whole square. h minus 5 the whole square plus y2 minus y1 the whole square அதாவது minus 3 minus 1. Minus 3 minus 1 the whole square. Now squaring on both sides we have 25. ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம் ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் வேனிஷ் ஆகிறதுக்கு. ஓகே. Therefore we have h minus 5 the whole square plus so square root vanish ஆயிடும் ஸ்கொயர் பண்ணும்போது minus 3 minus 1 which is minus 4. minus 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16. அதாவது h minus 5 the whole square which is equal to 25 minus 16 which is 9. அதாவது h minus 5 அப்படிங்கிறது plus or minus root 9. அதாவது plus or minus 3. h minus 5 is equal to plus or minus 3. So minus 5 right side கொண்டு வந்துடலாம். h is equal to 5 plus or minus 3. அதாவது h is equal to ஒரு தடவை 5 plus 3 அப்படின்னு ஆட் பண்ணோம்னா 8. And h is equal to 5 minus 3 அப்படின்னா 2. So இது 5 minus 3, இது 5 plus 3. Okay. So we have got h is equal to 8 and h is equal to 2. Therefore the locus of R. Already h, minus 3ங்கிறத பார்த்தோம் which implies that R is hங்கிறது 8. 8, minus 3 and இன்னொன்று hக்கு பதில் 2ன்றத பார்த்தோம். So 2, minus 3. Okay. Thank you children.